ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த உலகம் பல மர்மங்களை உள்ளடக்கியது. உலகத்தோட வரலாற்றுல புதைஞ்ச பல ரகசியங்கள் இன்னும் கண்டுபிடிக்க காத்திருக்கு. நாம இந்த வீடியோல வனவிலங்கு பரிணாமத்தாலும் இயற்கை பேரழிவாலும் மற்றும் பிற காரணங்களாலும் மனிதர்களால வாழ முடியாத ஆபத்தா கருதப்படுற 5 தீவுகளை பத்தி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நார்த் சென்டினல் தீவு இது வங்காள விரிகுடாவில் இருக்கிற இந்தியாவோட கட்டுப்பாட்டில் உள்ள அந்தமான் அண்ட் நிக்கோபார் தீவுகளை சேர்ந்தது. இந்த தீவு சுமார் 8 கிலோமீட்டர் நீளமும் 7 கிலோமீட்டர் அகலமும் தோராயமா 60 ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவும் கொண்டு பவளப்பாறைகளால் சூழப்பட்டது. இங்க சென்டினல்ஸ்களை அழைக்கப்படுற வெளி உலகத்தோட எந்த ஒரு தொடர்பும் இல்லாத பழங்குடியினர் வாழ்ந்து வராங்க. இவங்க பெரும்பாலும் வெளிநபர்களை அனுமதிக்கிறது இல்லை. தங்களோட தொடர்பு கொள்ள முயற்சி செஞ்ச பலரையும் அவங்க தாக்குனாங்க. இந்த மக்கள் வேட்டையாடும் சமூகத்தை சேர்ந்தவங்க. காட்டுப்பன்னி, ஆமை, மீன்களை வேட்டையாடி உண்டாங்க. மீன்கள் பிடிக்க மரத்தாலான சிங்கிள் அவுட்ரிகருங்கிற படகை பயன்படுத்துறாங்க. இவங்க கூட்டு குடிசையில வாழ்ந்து வராங்க. சென்டினல்ஸ் மக்களோட வாழ்க்கை முறை நம்மளோட கடந்த காலத்தை பிரதிபலிக்குது. 1771 பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி இந்த தீவை முதல்ல கண்டுபிடிச்சாங்க. இங்க மனித நடமாட்டம் இருப்பதை உறுதிப்படுத்தினாங்க. 1991 இந்திய மானுடவியல் ஆய்வோட இயக்குனரான திரிலோக்நாத் பண்டிட் சென்டினலிஸோட ஒரு அமைதியான முதல் தொடர்பை ஏற்படுத்தினார். அவரும் அவரோட குழுவும் கொடுத்த தேங்காய் மற்றும் பழங்களை சென்டினலிஸ் மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. ஆனாலும் அவங்க எல்லைக்குள்ள வேறு வெளியாட்களை அனுமதிக்கல. நவம்பர் 2018 அமெரிக்காவை சேர்ந்த ஜான் ஆலன் ஷவுங்கிறவர் நார்த் சென்டினல் தீவுக்கு போய் காணாமல் போனார். இதை 2023 வெளிவந்த த மிஷன்கிற ஆவணப்படம் விளக்குது. நாம அடுத்து பார்க்க போறது இல்ஹாடா குய்மாடா கிராண்டே தீவு. இது பொதுவா பாம்பு தீவுன்னு அழைக்கப்படுது. அட்லாண்டிக்ல உள்ள பிரேசில் கடற்கரையில இருக்கிற 106 ஏக்கர் பரப்பளவு கொண்ட சின்ன தீவு. இந்த தீவுல உலகத்திலேயே எங்கேயும் பார்க்க முடியாத லாட்டின் அமெரிக்காவிலேயே மிகவும் விஷம் பாம்புன்னு சொல்லப்படுற கோல்டன் லான்ஸ்ஹெட் பிட் வைப்பர்ங்கிற ஒரு வகை விரியன் பாம்பு வாழ்ந்து வருது. இந்த பாம்பு சுமார் 3 அடியில இருந்து 4 அடி வரைக்கும் வளரும். இதோட விஷம் மற்ற பாம்புகளை விட வேகமா செயல்பட்டு இரைய கொல்லக்கூடியது. ஒரு காலத்துல 4000 கிட்ட பாம்புக இந்த தீவுல இருந்ததா சொல்றாங்க. இங்க லைட் ஹவுஸை இயக்குன ஒரே குடும்பத்தை சேர்ந்த எல்லாரையும் இந்த வைப்பர் பாம்புகள் கொண்டதா கதை சொல்லப்படுது. ஆனா அதுக்கு ஆதாரங்கள் எதுவும் இல்லை. இது மனிதர்கள் வாழ ஏற்ற தீவு கிடையாது. இங்க போக பிரேசில் கடற்படையினருக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆராய்ச்சியாளருக்கும் மட்டும்தான் அனுமதி இருக்கு. சமீப ஆண்டுகளா இந்த பாம்போட எண்ணிக்கை குறைஞ்சிட்டே வரதா IUCN இயற்கை பாதுகாப்புக்கான சர்வதேச ஒன்றியம் பட்டியலிட்டிருக்காங்க. நாம மூன்றாவது பார்க்க போறது மார்ஷல் தீவுகள்ல உள்ள பிகினி அட்டால். 1940 முதல் 50 இடைப்பட்ட காலங்கள்ல இந்த தீவுகள்ல அமெரிக்கா அணு பரிசோதனை செஞ்சாங்க. இதோட விளைவா அங்க இருக்கிற சுற்றுச்சூழல் பெரிதும் பாதிக்கப்பட்டுச்சு. அங்க வாழ்ந்த மக்களோட நிலைமை கேள்விக்குறிதான். அணு சோதனையில ஏற்படுத்தின கதிர்வீச்சு இன்னும் அங்க இருக்கிற காத்து நீர் நிலத்துல கலந்துருக்கு. 1946 ஏபிள் மற்றும் பேக்கருங்கிற 2 அணுகுண்டுகள் போட்டு பரிசோதனை செஞ்சாங்க. இது ஆபரேஷன் கிராஸ் ரோடுன்னு அழைக்கப்பட்டுச்சு. பிறகு 1954 ஆபரேஷன் கேசல்னு டெர்மோநியூக்ளியர் குண்டுகளை பரிசோதனைக்கு பயன்படுத்தினாங்க. இது 2ஆம் உலகப் போர்ல ஹிரோஷிமா நாகசாகி மேல பயன்படுத்தின குண்டுகளை விட ஆற்றல் கொண்டதா மிக மோசமான சேதத்தை ஏற்படுத்துச்சு. இந்த வெடிப்போட அளவை பார்த்து அமெரிக்க விஞ்ஞானிகளும் ராணுவ அதிகாரிகளும் அதிர்ச்சி அடைஞ்சாங்க. இதை உலகின் முதல் அணுசக்தி பேரழிவுன்னு வேதியியலாளர் கிளென்டி சீபோர்க் அழைச்சாரு. இதோட விளைவா இதை சுற்றி வாழ்ந்த பொதுமக்கள் கேன்சர் மற்றும் பல நோய்களால பாதிக்கப்பட்டாங்க. இந்த தீவுல கதிர்வீச்சு பாதிப்பு இன்னும் இருப்பதால இது மனிதர்கள் வாழ ஏற்ற தீவு கிடையாது. அடுத்ததா பார்க்க போறது ராம்ரே தீவு. இது வங்காள விரிகுடாவில் உள்ள மியான்மர் கடற்கரையில அமைந்திருக்கு. இது 1/3 பங்கு சதுப்பு நில காடா இருக்கு. இந்த தீவுல உலகத்திலே மிகப்பெரிய முதலை இனம்னு சொல்லப்படுற உப்புநீர் முதலைங்களோட எண்ணிக்கை அதிகமா இருக்கு. உப்புநீர் முதலைங்க சராசரியா 20 அடி வரைக்கும் வளரும். இதோட எடை சுமார் 1000 கிலோ வரைக்கும் இருக்கும். இதுவரை துல்லியமா அளவிடப்பட்ட முதலைகள்ல லோலாங்கிற முதலை மிகவும் பெருசு. இதை பிடிக்க கிட்டத்தட்ட 100 பேர் வேலை பார்த்ததா சொல்றாங்க. 1945 நடந்த பர்மா போர்ல ஜப்பானிய வீரர்கள் தீவை சுத்தி இருக்கிற சதுப்பு நிலங்கள்ல இறங்கும் போது அங்கிருந்த முதலைங்க நூற்றுக்கணக்கான ஜப்பானிய வீரர்களை கொன்னதா சொல்றாங்க. இதுவரையிலும் பதிவு செய்யப்படாத விலங்குகளின் தாக்குதல்ல இதுவே மிக மோசமானதா கருதப்பட்டுச்சு. ஆனா விலங்கியல் வல்லுநர்கள் இதை மறுத்தாங்க. பிப்ரவரி 19, 1945
முதலைகளால மோசமாக தாக்கப்பட்ட ஜப்பானிய வீரர்களோட கொடூரமான இரவா இருந்துச்சு. மனிதர்களோட அலறலும் சதுப்பு நிலத்துல சிதறிய துப்பாக்கி குண்டுகளும் நகலெடுக்கப்பட்ட நரகத்தை உருவாக்குச்சு. இந்த நிகழ்வு 2021 வெளியான சால்ட் வாட்டர் த பேட்டில் ஃபார் ராம்ப்ரி ஐலாண்டுங்கிற திரைப்படம் விளக்குச்சு. இன்றைக்கு முதலைகளுக்கு மிக பிரபலமான இடங்கள்ல ராம்ப்ரி தீவும் ஒன்று. நாம அடுத்ததாவது பார்க்க போற தீவோட பெயர் மியாக்ஜிமா. ஜப்பானோட டோக்கியோ நகர்ல இருந்து 180 கிலோமீட்டர்ல பிலிப்பைன்ஸ் கடல் அமைஞ்சிருக்கு இந்த தீவு. இதோட நீளம் 88 கிலோமீட்டர். இங்க ஆக்டிவ் வல்கனோன்னு சொல்லப்படுற மவுண்ட் ஒயாமா அமைந்திருக்கு. இதோட உயரம் 759 மீட்டர். இதுவரையிலும் இந்த செயல்படுற எரிமலை 13 முறை வெடிச்சிருக்கு. இந்த எரிமலை தொடர்ந்து செயல்படுவதால அதிக அளவு நச்சு வாயுன்னு சொல்லப்படுற சல்ஃபர் டை ஆக்சைடு வெளியிடுது. ஒரு நாளைக்கு 10,000 இருந்து 20,000 டன்கள் வரை வெளியிட்டதா சயின்டிஸ்ட் சொல்றாங்க. சமீப காலமாக 2000 ஒரு பெரிய எரிமலை வெடிப்பு இங்க ஏற்பட்டுச்சு. இதுல பெரிய அளவிலான மேக்மா வெளிவந்துச்சு. இங்கு வாழ்ந்த மக்கள் வெளியேற்றப்பட்டாங்க. இந்த தீவுல வசிக்கிறவங்க மட்டுமல்லாம எரிமலை பார்வையிட வர சுற்றுலா பயணிகளும் முகமுடி அணிவது கட்டாயமாச்சு. காத்துல சல்ஃபர் டை ஆக்சைடு கலந்திருப்பதால இந்த தீவோட காற்று சுவாசிக்கவும் இங்க வாழவும் ஏற்ற இடமில்லைன்னு கருதப்பட்டுச்சு.